எந்திரிச்சு போனாலும் பரவாயில்ல. பொம்பளையால கோச்சு கூடாதான் அவங்க கேக்குறாங்க. நாளைக்கு வளரும் பிள்ளைய சத்து குறைஞ்சு அந்த கதைக்கு மட்டும் ஊரே கத்தும் பாருங்க. ஒரு யானை கத்தக்கூடாது வெறிச்சுட்டு ஓடிடுறான். யானை புதுசுரா இருங்க. நேரத்துல போன் வருதுன்னா டொங்காசு தானடா என்ன போனது. ஆமா டம்பு இருங்கப்பா ப்ளீஸ் ப்ரோ. ஆல் தம்பிங்க சைலண்ட். பாடத்தை கவனிங்க ப்ரோ. தம்பி அடுப்பு பத்த வைடா. யானை 1973 நடந்த உண்மை சம்பவம். நான் சிரிப்பே மயிரை புரிஞ்சு உனக்கு தேவை கிடையாது. நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம தானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு புலோல போயிட்டு இருக்கும் போது அமெரிக்காவில இருந்து அந்த யானை என்னை தீய வச்சு எரிச்சிருவாங்க. அமெரிக்காவில இருந்து அந்த யானை மண்டி போட்டுச்சு. நோ மண்டி மிஷன் அகடு முண்டை மண்டி இல்ல. என்ன என்ன கும்புறேன் காலில் விழுகிறேன். பிளீஸ் தம்பிகளா உங்க குஞ்சுகளுக்கு கற்பூரம் மத்த வைக்கிறேன். புஷ்பனமா போச்சு தம்பி. மடுவுல எத்தியோ என் தம்பியில சமரசம் பண்ணணும். அவங்க அங்கிட்டு போய் சொல்லாட்டா நோத்தவங்கன்னு வை வாங்கிட்டாங்க. என் தம்பியதே எனக்கு முக்கியம். இந்த அண்ணே வந்துருச்சு வானே. யானை அமெரிக்கால இருந்து இங்க வருது. அமெரிக்கா டாக்டர் பார்த்து கர்ப்பப்பை சரியில்லை. இங்கே மதுரையில பெரிய ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்டுக்காக வருது அந்த யானை. இருடா வேற மாதிரி சொல்றேன் அண்ணே. அந்த கதை அப்ப வரும்போது மதுரை டாக்டர் சொல்லிட்டாங்க விளாத்திக்குளத்துக்கு போங்களேன். அங்க ஒரு கிளினிக் இருக்கு குருசாமி கிளினிக்னு. அவர் நல்லா கப்ளிங்க கிளீன் பண்ணி விடுவாரு. யானை போய் பெட்டாக்ஸ வச்சுச்சு. அவர் ஓசை வச்சு அடிச்சிட்டாரு. தம்பி தண்ணி ஓசை வச்சு அடிச்சோடனே கப்ளிங் பலவளம் தெரியுது. எலி வட தண்ணிட்டு இருக்கும்போது எலி மூஞ்சில அந்த ஒலி அடிக்குது. கப்ளிங் ஒலி கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு. எலி மாமாவுக்கு மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் போய் ஓப்பனா கேக்குறாரு. ஆனா உன்னை ஒரு நாளைக்கு உன் அமிர்தாஞ்சன் டப்பாவை எடுத்துக்கிட்டு உன் பேட்டரிக்கு கொஞ்சம் சார்ஜ் போடுறேன். அப்ப யானை சொல்லுது உங்க பின்னு சின்ன பின்னா இருக்கு. ஏது வந்து டொக்கமோட மோசம். ஐபோன்லாம் தூக்கி சாப்பிடும். ஏது வந்து செங்க போடணும். எப்படி சார்ஜ் போடுவீங்க? இல்ல லைட்டா ஏத்தி பாக்குறேன். கோடு கூட அடிச்சுனா விடுவோம். உன்னை யானை சொன்னாங்க அப்படியே அவுட் வாங்க. அவுட் வரும்போது தினந்தோப்பு இருக்கு அங்க வாங்க சார்ஜ் போட்டு பார்ப்போம். 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஏறினா நல்லா இருக்கும். உடனே எலி அன்னைக்குன்னு போய் மெடிக்கல்ல போய் கேட்குது 2 மணி நேரம் நிக்கிற மாதிரி மாத்திரை இருக்கா? மெடிக்கல்காரர் ஷாக் ஆயிட்டாரு. நீங்க எப்படிக்கான இருக்கீங்க? எப்படி இல்ல இந்த மாதிரி லென்த்தா நீங்க மேல வரணும். உடனே மெடிக்கல்காரு 12 மாத்திரை கொடுத்துட்டார். அந்த எலி புழு புழுக்கு முழுங்கி முட்டை கிருன்னு வந்து சாக்கடையில விழுந்து அங்கிட்டு போன ஒரு பள்ளிக்கூடத்து பையன் செருப்புட்ட அடிச்சு சார்ஜர் ஏறல. தென்னந்தோப்புல யானை கப்ளிங் செம்ம மூடு அந்த யானைக்கு. நீக்குற எலி மாமா வர போறாரு இன்னைக்கு டொங்காசு அள்ளிடுவோம். பதட்டம். சாயந்தரம் 5:30 ஆயிடுச்சு. பனிச்சாரல் மாதிரி மழை தூருது. எலி மாமா கோத்தா இறங்குறதே ஹைலைட். பிஎன்டபிள்யூ கார் போய் யானையை போய் சுத்தி கிஸ் அடிப்பு முண்டு யானை வாயை திறக்க சொன்னாரு. எலி மாமா கிஸ் அடிக்கும் போது யானை முழுங்கிருச்சு. அப்புறம் குடலோட வெளியே தள்ளி கட்டாளி மணியை ஒழுங்கா போடா அப்படின்னு திருப்பி உடம்பு பூரா சுத்தி பார்க்குது. முண்டைக்கு கப்ளிங் தெரியல. ஒரு வழியா விளாத்திக்குள்ள குறுக்கு பாதைன்னு சொல்லிட்டு கப்ளிங் போயிடுச்சு. எலி பட்டா யானை பட்டான்னு குச போட்டு சட்டான்னு தென்னந்தூர்ல விழுந்து கிட்டா 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 கிட்டா
மெதுவாக சொட்டு மருந்து ஊத்துக்கிறான். எலி மாமா கப்ளிங்ல சுட்டு மருந்து. கிஜா கிஜா கிஜா. கிரகத்துக்கு யானை தலைமையில ஒரு இளநீ. சோக்க கெடுத்துட்டேன். யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வேன். நீனு எச்சுக்கல முட்டையா போகல. அத நல்லா கேட்க மாப்பிள. பொட்டோடிக்கு முட்டை அது மூடாயிருச்சு. ஆனா மாப்பிள சூப்பர்ரா. தலையில விழுக போஞ்சோடனே ஒய்யின்னு சவுண்ட் வேற. பெரிய அணிவத்து. யானை கதை கேட்டீங்க கை தட்டலாம்ல. ஆனா அங்க இருக்கு என் தம்பி 5-6 பேரு கதையை மாத்தி சொல்றானே. அங்க சுத்தி அன்னைக்கு வந்துரும்டா. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மால்டேஷன்ல சொன்னதுனாலதான் இந்த யானை கதை அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கு. என்ன அமெரிக்கால ட்ரம்ப் பார்த்தாரானே இந்த யானை கதையை பார்த்தாரா?